ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். நம்ம இன்றைக்கி வந்து சீக்கிரமாக செய்யக்கூடிய, அதுவும் 1 மினிட்ல செய்யக்கூடிய சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எப்படின்னு பார்ப்போம் வாங்க. இந்த வீடியோவில் ஒரு அவசர சட்னி தான் செஞ்சு காட்ட போகிறோம். இது செய்கிறதுக்கு 1 நிமிஷம் போதுங்க. அந்த சட்னி நம்ம 3 நாள் வெளியே வச்சுருந்தா கூட கெட்டு போகாது, ஃப்ரிட்ஜு தேவையில்லை. எங்கேயாவது நம்ம டூர் போகணுன்னு நினச்சா நீங்கள் அதை செஞ்சு கொண்டு போகலாம். அதே மாதிரி இதுக்கு அடுப்பும் தேவையில்லை. வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இதுக்கு வந்து மிக்ஸி நல்லா ட்ரையாக இருக்கணும். நம்ம வந்து 2 பெரிய வெங்காயத்தை இந்த ஒரு மாதிரி சதுர சைஸில் வெட்டி வச்சுருக்கோம். அதை வந்து சேர்த்துக்கலாம் மிக்சியில். அதுக்கப்புறம் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளியும் வச்சுருக்கோம், அதையும் வந்து சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் மிளகாத்தூள் வந்து 1லேருந்து 1.5 ஸ்பூன் வரைக்கும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இதை வந்து மிக்சியில் நம்ம தண்ணி சேர்த்து அரைக்கக்கூடாது. பல்ஸில் ஒரு 3 இல்லை 4 வாட்டி நம்ம சேர்த்து அரைச்சோன்னா இந்த மாதிரி வந்துடும். ரொம்பையும் நைஸாக நம்ம அரைச்சிட்டோம் அப்படின்னா கசப்பாயிடும். அதனால் பல்ஸ்லேயே போட்டு தண்ணி சேர்க்காமல் இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது இதில் வந்து நம்ம தாராளமாக நல்லெண்ணெய் யூஸ் பண்ணணும். ஒரு 3 டேபிள் ஸ்பூனாவது நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். சாதாரண எண்ணெய்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. 3 ஸ்பூன் அளவுக்கு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்மளோட அவசர சட்னி ஈஸியாக 1 மினிட்ல சூப்பராக தயாராகிடுச்சு. இதில் முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, இதில் தண்ணி படவே கூடாது. மிக்சியிலேருந்து எடுக்கும்போதும் ஸ்பூன் போட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க. அப்போ தான் இது கெட்டு போகாமல் இருக்கும். 3 நாள் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும் வெளியிலே வச்சாலும். ஸோ இதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். இட்லி தோசைக்கெலாம் ரொம்ப டேஸ்டியாகவே இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு கமெண்ட்ஸில் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.